சோர்வு வராது. அதிகமாக படிக்கும்போது சோர்வு வரும். இன்னொன்று தெரியுமா? ஏன் அதிகமாக படிக்கும்போது சோர்வு வரும் தெரியுமா? படிக்க படிக்க சோர்வு தான் வரும். ஆனால் படித்த விஷயங்கள் நடக்கும் போது நமக்கு சோர்வு வராது. நல்ல ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். காலையில எழுந்திரிச்சு எக்ஸசைஸ் பண்றவங்க பாருங்க, முதல்ல ஸ்ட்ரெச்சிங் பண்ணுவாங்க, அப்புறம் உடம்ப வார்ம் அப் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் எந்த எக்ஸசைஸ் பண்றாங்களோ ஜிம்முக்கு போவாங்க, அத்லெட்டா இருந்தானா பிராக்டிஸ் பண்ண போவாங்க. இந்த ஸ்ட்ரெச்சிங் ஆகட்டும், இந்த பிராக்டிஸ் ஆகட்டும், அவங்க சின்ன வயசுல இருந்து அதே தான் பண்றாங்க. அவங்க போர்லாம் அடிக்கல. ஏன் சொல்லுங்க? ஏன்னா தினமும் செய்யறதுனால போர் அடிக்காது, கேட்கும் போதுதான் போர் அடிக்கும். நீங்க நிறைய சபைகளை பார்க்கும்போது வேற என்ன சொல்லுவாங்க, வேற என்ன உபதேசம் செய்வாங்க, வேற என்ன உபதேசம் பேச போறாங்க, புது பாஸ்டர் வந்திருக்காங்க, புது பிரசங்கி வந்திருக்காங்க, சும்மா நோட்ஸ் எழுதுறது கிடையாது. ஏன் அப்படி அவங்க தோணும்னா, அவங்க அது பிராக்டிஸ் பண்ணாம இருக்கிறதுனால தான் பிரச்சனையே. அவங்க பிராக்டிஸ் பண்ணாங்கன்னா அந்த சோர்வு என்னைக்கும் வராது. இந்த எக்ஸசைஸ் பண்றவங்களுக்கு ஏன் 20 வருஷமா